அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாடுதுறை, நாகை, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்கள் மீது வடகிழக்கு பருவமழை சற்று வலுவாக அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து பகுதிகளில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பதிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய நாலுமுக்கு பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான அளவு என்ற அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திருநெல்வேலி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை, மிக கனமழை என்ற அளவில் மழைப்பதிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்பு, கனமழை என்ற அளவில் நீடிக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்களை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 21ஆம் தேதி வாக்கில் 7 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், அதனைத் தொடர்ந்து 22, 23 ஆகிய தேதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் பெரிய அதிக அளவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 22ஆம் தேதியும் நமக்கு முன்னதாக கனமழைக்கான வாய்ப்பு என்பது வட மாவட்டங்கள் வரை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது கடலூரிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்துமான கடலோர மாவட்டங்கள் மீது கனமழைக்கான வாய்ப்பு 22ஆம் தேதி அமைந்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி தொடர்ந்து அதே பகுதிகளுக்கான வாய்ப்பு கனமழை நீடிப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை என்பது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அதாவது 22, 23ஆம் தேதிகளில் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த எச்சரிக்கைகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. வானிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக இந்த முன்னெச்சரிக்கைகள் மாற்றி வழங்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 25ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பும், 23, 24, 25 ஆகிய தேதிகளில் டெல்டா உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து லட்சத்தீவு அருகே நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாகவே இன்றைய தினம் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இதனைத் தொடர்ந்து வரக்கூடிய 22ஆம் தேதி மேலும் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவும், அதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் 21ஆம் தேதிக்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய சூழலில் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி என்பது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதனால் பரவலாக தமிழ்நாட்டில் மழைக்கான வாய்ப்பு லேசான முதல் மிதமான நீடிக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.